சுந்தரலிங்கனார் கோமதியம்மன் கோவில் வந்து இன்னும் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு சரிவர வேலைகள் நடக்கலை. அதில் திட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. அதில் சேர்ந்த குழுக்கள்லாம் அது இல்லாமல் சரியாக அந்த தோட்டங்கள் மரத்தெல்லாம் வெட்டி உருவ மரம் அது நொச்சி மரம்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க. அது செடி வளர வந்ததை வெட்டி வெங்காயத்தில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்ன வரைக்கும் பள்ளியர்களுடைய அந்த கதவுகளை சரிவர பார்க்கல. அந்த கேட்டுக்கெல்லாம் நீ பராமரிக்கலை. ஒன்று நல்ல பெட்டியில் இடித்தாங்க. எப்பவும் உணவு கொடுத்தா மறுபடி கட்டுதாங்க. ரெண்டாவது வேலை இந்த செயல் அளவில் கண்டிப்பாக மாற்றணுங்க. அதான் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். ஜாதி பாடுபாடு பார்த்தா அது இல்லாமல் நான் வந்து லாயரு அப்படி மிரட்டிகிட்டு இருக்காங்க படிச்சுக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் வந்தாங்க. திருச்செந்தூர் இருந்து தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. அங்கே நல்லா திட்டு அடிச்சுட்டாங்க. அது இல்லாமல் வந்துட்டு அதுக்கு ஒரு மெயினாக சப்போர்ட் பண்ணுது. எட்டாவது வந்து தம்மா வருது. எல்லா பயன்பாடும் தெரியுது. ஆனால் வந்துட்டு கோவில் வந்து சுத்தம் இல்லை. அந்த பழைய பூசாரியை மாற்றணும்னா மாற்றப்பட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக உள்ள பூசாரிக்கு கொடுக்க வேண்டியனா பழைய அப்பா இறந்து போயிட்டார். வாரிசு வேலையை அடிப்படையில் கொடுத்து அவங்க வெளிநாடு போய்கிட்டே வந்துகிட்டே இருந்தான். ரெண்டாவது இல்லாமல் கோயிலில் அபிஷேகத்துக்கு வந்து உள்ள தண்ணீர் வந்துட்டு வெறும் தாமிரபரணி வந்து எடுத்துகிட்டு வரணும். எட்டாவது கிடையாது. அதுக்கடுத்து வந்துட்டு வேறு மூலிகையெல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் லேட்டாகுது. அவர் அப்பா பண்ணிருக்காரு. இப்போ பையனும் அதுதான் பண்ணுறான். ஃபாரின் போயிடுவான், வேற ஆளை போட்டு வைப்பாங்க. அப்படியே வந்து தொண்டு தொட்டு வருது. அந்த கடைகளுக்கு உள்ளதை வசூல் ஒழுங்காக பிரித்து அது கணக்கு ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. அது இல்லாமல் ரெண்டாவது என்னென்னா 2 கடைகளுக்கும் நடுவில் அந்த இது கோமதி சன்னதிக்கு நேரம் ஒரு தொண்டு இருக்குது. அது வந்து 2 மாடியும் சேர்ந்து இவங்களாம் இயற்கையாக பண்ணியிருக்காங்க. நானும் மாதிரி பண்ணி வந்துட்டு நான் அவரை வேறு விதமாக ஏதோ சொல்லி அவரை அனுப்பி விட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மா இன்னொரு ஆள் இருந்தாங்க. அவரையும் அடித்து அனுப்பிவிட்டாங்க. இப்போ வந்துருக்குது உண்மை பெயர் படிச்சிருக்கேன், லாயர் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மிரட்டி சொல்லிடுது. கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. எந்த கோயிலையும் ஆஃபீஸ் வந்து உள்ளே இருக்காது. செயலாளர் ஆஃபீஸ் அங்கே உள்ளே இருக்குது. உள்ளே இருந்து எல்லாம் வாடகைக்கு இருக்கிறதும் அங்கே நைட்டு திறக்கிறவமா இருக்காங்க. கேட்டால் வேலை நடக்குங்காங்க. பக்தர்களுக்கு இது நடக்குங்காங்க. தப்பான வேலைகள்லாம் இங்கே கோயில்களில் நடக்குதுங்க. இதெல்லாம் பொதுமக்கள் ஐயா நீங்கள் கேட்கணும். அடுத்து வந்து இதில் வந்து இப்போ உடாப்பணி ஆட்களை ஒழுங்காக வேலை செய்யறதில்ல. அடுத்து வந்து திரும்ப திருவாசமுட்டுகள் ஒழுங்காக பண்ண விடுறது கிடையாது. திரும்ப அந்த பஞ்சவாத்தியத்தை கொஞ்ச நாளாக வச்சுட்டாங்க. அதே மாதிரி நெல்லையப்பர் கோயிலையும் அப்படி தான் நடக்கும். அதுக்கு ஒரு குழுன்னு வச்சுக்கிட்டு பணத்தை திங்கியும் சோறு இது அரிசி பருப்பு ரேஷன் அரிசி பருப்பு போடவும் கோயில் அம்பாக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நெல்லையப்பர் கோயில் இதுவும் ரொம்ப மோசமாயிடுச்சு. தொண்டுனாலும் நெல்லையப்பர் கோயில். ஆனால் இதனால் வந்துட்டு பொதுமக்களாகிய நம்ம வந்துட்டு டயத்துக்கு போக முடியல. அவங்களுக்கு பாதுகாப்பு அரண் போட்டு கோயிலை அபகரித்து அறநிலையத்துறை வந்துட்டு சூறையாடிட்டு துட்டுகள் எடுத்து செஞ்சுக்கும் பதிவாக கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து கைலாயத்து போகிறதுக்கு எதுக்கு போகிறதுக்கு எந்த முறையும் இல்லை. அரசு முறை பயணங்கள் இல்லை. ஆனால் வந்து இதெல்லாம் நெல்லையப்பர் கோயில்லையும் வந்துட்டு வாரப்பணிகளும் நடக்கிறதில்லை. மற்றும் வந்துட்டு அந்த முறைகளும் சரியில்லை. அதில் நிறைய தவறான முறைகள்லாம் 2 கோயிலையும் நடக்கும். அதை தடுத்து வெளியே ஏற்றணும். உள்ளுக்குள்ளே சாராயம், மட்டன் அது எல்லாமே நடக்குது. அந்த இதெல்லாம் வெளித்தள்ளணும். அந்த தெப்பத்துலேருந்து எடுத்தாங்க.
இப்பவும் சில இடங்களில் நடக்குதுன்னு தகவல் வருது. அதே மாதிரி நம்ம எத்தனை முறையும் வந்துட்டு அதை அரசு மூலியமாக லெட்ரு மூலமாக கொடுத்தாச்சு. கோயில் பூஜையெல்லாம் ஒழுங்காக நடக்குது அப்படின்னாங்க. தொண்டர் நிலைப்பொருள்கள் ஒழுங்காக நடக்குது அப்படின்னாங்க. இதுக்கு அமைப்புகளும் சரியான கரெக்டான வந்து ஸ்ட்ராங்கான இதாக இல்லை. ஏன்னா அமைப்புகள் கரெக்டாக செயல்பட்டாச்சுன்னா கோவில் அறநிலையத்தெல்லாம் துண்டு துடாக்கி ஓடி அவங்க கட்சி மாதிரி வந்து நடத்திக்கிறாங்க. இப்போ கட்சி மாதிரி வந்துட்டு அந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு இருக்கிறாங்க. எந்த பொறுப்பும் ஒழுங்காக நடக்க முடியாது. பொதுமக்களுக்கு சாப்பாட்லேயும் பண்ணிவிடுது. ஏன்னா ரூபா கொடுக்குறான் 17,000 20,000 அந்த ரூபாயை இவங்க சூறையாடிட்டு ரேஷன் வச்சு ரேஷன் கட்டி போட்டாலே தான். அதே மாதிரி வந்து நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துகிறேன் அதுலேயும் துட்டடிக்கான். ஒரு சரியான முறையில் எதுவுமே நடக்கணும். யாராவது ரூபா கொடுத்தாச்சுன்னா கோயில் நிர்வாகம் வந்து அதை வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு 20,000 கொடுத்தா 2,000 செலவு பண்ணிட்டு 2,000 பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். இதுதான் நடந்துகிட்ருக்கு 2 கோயிலையும். இதை வந்து சரியான முறையில் பக்தர்கள் ஆகிய நீங்கள் சிவாச்சாரியர்கள் சிவ தொண்டர்கள் வைணவ தொண்டர்கள் எல்லாம் கேட்கணும். ஏன்னா பாவம் அந்த பூஜாரிகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான். ஆனால் அந்த பூஜாரிகளுக்கு சரியான சம்பளம் கொடுக்குறதில்ல. சர்ச்சுக்கு கரெக்டாக நிதி போயிடுது, பள்ளிவாசல் நிதி போயிடுது. ஆனால் சிவன் கோயிலுக்கு அதுவும் ரொம்ப பாடாது. பெருமாள் கோயில் வந்துட்டு எந்த வேலையுமே நடக்குதில்லை. ஆனால் அந்த ஏரியாவுக்கு ஒன்றும் இல்லை. சைக்கிள் கொடுத்துருக்காங்க, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் கணக்கை காமிச்சிட்டு துட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. உண்டியலாக திருட்டிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் அறநிலையத்தில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு தக்கன ஆள் ஒரு திருடுறதுக்கு ஒரு செயலர். இதெல்லாம் மாறணும். பொதுமக்கள் நீங்கள் எப்போ சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் விநாயகர் கோயில், முருகன் கோயில், பைரவர் கோயில், சரஸ்வதி கோயில், அப்புறம் லட்சுமி கோயில், பரிவார கோயில்கள்லாம் சாஸ்தா கோயில், குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகணும். அப்போ தான் ஆன்மீக முறையும் உங்களுக்கு வீடுகளும் சுவிட்சமாக இருக்கும். அதை நம்பணும். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், வீடு சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் கடைபிடிக்கணும். நம்ம கேட்க தான் நம்ம அரசர்கள் சேர சோழ பாண்டியர் கட்டி வச்ச இதை கோயில்களை நம்ம காக்க முடியும். அவன் இடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இழிச்சொல் நம்ம மதத்தை பற்றி, முருகனை பற்றி பேசுவான், அவன் சிவனை பற்றி பேசுவான், பெருமாளை பற்றி பேசுவான். நம்ம கேட்டுட்டு ஆண்டாளை பற்றி பேசுவான், ராமரை பற்றி பேசுவான். இதெல்லாம் நம்ம கேட்கணும். கேட்டால் தான் நம்ம வந்து விழிப்படைய முடியும். அப்படி இல்லைன்னா பழைய காலத்து முகலாய பேரரசாக மாறிடும், இல்லை பிரிட்டிஷ் பேரரசாக மாறிடும். நம்ம அடிமையாகவே வாழ முடியும். நம்ம உரிமைகளை, இந்து உரிமைகளை, சனாதன உரிமைகளை கேளுங்க, கேட்டு நடங்க. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். ஓம் நம சிவாய. ஓம் நாராயண நம. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.